இன்றைய மன்னா நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். நெகேமியாவோட ஜபத்தை குறித்து கடந்த ஒரு சில நாட்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜபம் எதிரிகளின் திட்டங்களை முறியடிக்கும் என்று நேற்று தினத்துல பார்த்தோம். இங்க திரும்பவும் நெகேமியா ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். எதற்காக நெகேமியா எப்படி ஜெபித்தார் என்றால், இவர்களுடைய கைகள் ஓய்ந்து போக வேண்டும், சலித்து போக வேண்டும், அதன் நிமித்தம் இவங்க செய்கிற வேலை நிறுத்தப்பட வேண்டும் என்று எல்லோரும் பயமுறுத்தினார்களாம். நெகேமியாவுக்கு எதிராக இருந்த எல்லோரும் பயமுறுத்தினார்கள். அந்த பயமுறுத்தலுக்கு காரணம் கைகள் தளர்ந்து போய் வேலையை விட்டுவிட வேண்டும் என்று. அந்த நேரத்தில் தான் நெகேமியா ஜெபிக்கிறார், என் கைகளை திடப்படுத்தியுள்ளோம். இன்னைக்கு நாம ஜெபிக்க வேண்டிய ஜெபமும் இப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது. கர்த்தாவே, என் கைகளை திடப்படுத்தியுள்ளோம். கர்த்தர் நம்முடைய கைகளை திடப்படுத்த வல்லவர். எதிரி சத்துருக்கள் எதெல்லாம் உங்க கைகள் ஓய்ந்து போக வேண்டும் என்று முயற்சிக்கிறானோ அதே இடத்துல கர்த்தர் உங்க கைகளை திடப்படுத்த வல்லவர். உங்க கைகள் திடப்பட வேண்டும் என்று ஜெபியுங்க. உங்களோட கர்த்தர் உங்களை நம்பி உங்க கரங்கள்ல கொடுத்திருக்கிற வேலையை செய்வதற்கு ஒரு பலன் உங்களுக்கு தேவை. கர்த்தர் உங்களுக்கு பலன் தர வல்லவர். உங்கள் கரங்களை திடப்படுத்துவார். நெகேமியாவோட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுடைய கைகளை திடப்படுத்தினார். இன்னைக்கு உங்களுடைய கரங்களையும் கர்த்தர் திடப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் கரங்களை நீர் திடப்படுத்துவீராக. நாங்கள் தளர்ந்து போக வேண்டும் என்று சத்துரு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் நீர் அறிவீர். இதன் மத்தியிலே எங்கள் கைகளை திடப்படுத்தியுள்ளோம். நீர் எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற வேலைகளை செய்ய பலன் தாரும். எங்களை நம்பி கொடுத்திருக்கிற திட்டங்களை செய்ய பலன் தாரும். உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். எங்கெங்கெல்லாம் அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அந்த பகுதிகளிலே அவங்களை திடப்படுத்தியுள்ளோம். அவங்க கைகளை திடப்படுத்தியுள்ளோம், கால்களை திடப்படுத்தியுள்ளோம். அவங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தும், அவங்களுடைய சிந்தையை திடப்படுத்தும். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக இந்த நாள் ஒரு அற்புதத்தினாலாய், ஆசீர்வாதத்தினாலாய் இருக்கட்டும். கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. எல்லா வித ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க, பலப்படுத்துங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். ஆமென்.